எப்பா இங்க பாருங்கக்கா, நம்ம பைக் கடைசி அழகா செம்மையா இருக்குல்ல. இங்க பாருங்க ஃபேம 10th ஸ்டே செம்மையா இருக்குங்க. இவ்வளவு ஸ்லோப்பா இருக்கு பாருங்க. அப்படி ஆடுறான். கொஞ்சம் நம்ம ஹார்ட் பிரேக்கிங் பண்ணாலும் கதை முடிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுச்சிபரா வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சு. வாட்டர் ஃபால்ஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா 8 AM to 5 PM வரைக்கும் தான். ரொம்ப ஸ்லோப்பாக இருக்கும். உங்களுக்கு சவுண்டு கேட்குதுங்க, வாட்டர் ஃபால்ஸ் சவுண்டு. தண்ணி பார்த்தீங்களா எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. அப்படியே மோட்டோவில் கவனி பண்ணுறேன். ஸ்டே டியூன். இன்னைக்கான விளாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்டேலேருந்து எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா சுச்சிபரா வாட்டர் ஃபால்ஸ் போகிறாங்க. எப்பா அங்கே பாருங்க 10th ஸ்டேலாம் இருக்குங்க. சபா இருக்கு பாருங்க, வெதர் பாருங்க பயங்கரமா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒத்தடி பாதை மாதிரி இருக்கு. சுற்றி பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன், நாங்கள் டீ பிளான்டேஷன். நாங்கள் இந்த இதுக்கு நடுவில் இப்போ நாங்கள் 2 பேர் போயிட்டு இருக்கோம். அவர் 3 பேர் போயிட்டு இருக்காரு, நம்ம பைக்கில் போயிட்டு இருக்கோம். ஐயோ 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 வியூ பாருங்க. இந்த பொண்ணு பாருங்க, கட்டி பண்ணு சிரிப்ப. இப்போ பாருங்க எப்பா இங்க பாருங்கக்கா, நம்ம பைக் கடைசி அழகா செம்மையா இருக்குல்ல. சுத்தியும் யோசிச்சே பார்க்க முடியல. இருங்க இப்படி பார்ப்போமா? எப்பா சூப்பரா இருக்குல்ல. தலைவர் எக்ஸ்பிரஸ் வச்சிருக்காருன்னு நிரூபிக்கிறாருங்க. வண்டி பர்ஃபார்ம் பண்ணுது, நம்மளும் சளைச்சதில்லை. ஆஹா ஆஹா இங்க பாருங்க ஃபேம 10th ஸ்டே செம்மையா இருக்குங்க. இந்த புக்கிங் ஆஃபீஸ் போல அந்த மாதிரி தான் இருக்கு. ஐயோ இங்க பாருங்க, வாவ் 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 எவ்வளவு அழகா இருக்குங்க பிளேஸ். நம்ம பையன் ஆஃப் ரோட் எல்லாம் அசால்ட்டா ஏறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. நம்மால் இவ்வளவு ஸ்லோப்பா இருக்கு பாருங்க, எப்படி ஏறான். கொஞ்சம் கூட இன்ஜின் ஸ்ட்ரெஸ் இல்லாம நீட்டா ஏறிட்டு இருக்கான். பொறுமையா அவர் சொல்றாரு. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்துட்டு ரோடு. கொஞ்சம் நம்ம ஹார்ட் பிரேக்கிங் பண்ணாலும் கதை முடிஞ்சுது. ஏன்னா ரொம்ப இதா இருக்கு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்க வந்துட்டு கொஞ்சம் சேஃபா தான் ஓட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுச்சிபரா வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சு. முன்னாடி என்ட்ரி பைக் பார்க் பண்ணிவிட்டு டிக்கெட் வாங்கியாச்சு. ப்ரோ தான் டிக்கெட் வாங்கியிருக்காரு. கஷ்டப்பட்டு கேட்டு 2 டிக்கெட் மட்டும் கொடுங்க, ஏன்னா 5 ஸ்லாட்ஸ் மட்டும்தான். ஸ்லாட்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நாங்கள் கொஞ்சம் தூரத்தில் வந்துருக்கோன்ட்டு ப்ரோ கொஞ்சம் கேட்டு வாங்கிட்டாரு. ஸோ அப்படியே உள்ளே போயிட்டு நான் கன்டினியூ பண்ணுறேங்க. ஆள் என்னது டிக்கெட்டு வாங்க சொன்னாங்க. ஐயோ பொண்ணு பார்த்து சாமி இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு வாட்டர் ஃபால்ஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா 8 AM to 5 PM வரைக்கும் தான். இந்த எல்லா வாட்டர் ஃபால்ஸுமே ஒவ்வொரு ஃபால்ஸும் ஒவ்வொரு டைமில் ஓப்பன் ஆகும் போல். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆக்சுவலி ட்ரிப் அந்த இடத்துல எப்பயுமே சேஃப் அண்ட் செக்யூராக வந்துட்டு போனீங்கன்னா தான் பரவாயில்ல. பாருங்க என்ன பண்ணுறாருன்னு தலைவர், அப்படியே ஜாலியாக வந்துட்டுருக்காரு. ஸோ அங்கே பாருங்கள் சவுண்டு கேட்குதுங்க, வாட்டர் ஃபால்ஸ் சவுண்டு. இது உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, நான் உங்களுக்கு இன்னும் கீழே போயிட்டு தெளிவாக காட்டுறாங்க. நம்ம வந்து ஏன்னா இப்போ பெரியவங்க வயசானவங்க வந்தாங்கன்னா அவங்க கைப்பிடிச்சு நடக்கிற அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் இதில். ஸோ இங்கே பாருங்கள் நல்லாவே வலுக்குதுங்க இந்த கல்லெல்லாம். தலைவர் பாருங்க, ப்ரோ பாருங்க மாஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நம்ம அப்படியே இன்னும் கீழே போகலாங்க. பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் தான் அங்கே இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம இறங்கி போகணும். சாமி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் ஃபால் ரீச் ஆகியாச்சுங்க. ஸோ இதுக்கு தான் நம்ம பெங்களூர்லேருந்து வயநாடு கேரளா வரைக்கும் வந்திருக்கோம் இந்த வாட்டர் ஃபால் பார்க்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப்ஸ் இறங்கி கீழே வாட்டர் ஃபால் போயிட்டு குளிச்சுட்டு அப்படியே vlog கன்டினியூ பண்ணுறாங்க. பயங்கரமாக இருக்குங்க பாருங்க, பீப்புள்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. ஆனால் சொல்லப்போனால் இப்போ கொஞ்சம் தண்ணி கம்மிங்க, ஓகே. பட் ஆனால் இருக்கிற இப்போ வெயிலுக்கு இந்த தண்ணி ஓகே. பட் ஆனால் மற்ற டைமில் இப்போ சீசன் டைமில் ஒரு அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஃபெப்ருக்குள்ளே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி ஃப்ளோ, வாட்டர் ஃப்ளோ அதிகமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய வாட்டர் ஃபால் தாங்க. பாருங்கங்க, பயங்கரமாக இருக்குல்ல. நான் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தாங்க அப்படி பார்க்குறேன். ஏன்னா இந்த தண்ணி அரிச்சு அரிச்சு ராக்கு பாறையை பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த ஓட்டை பிளவாக இருக்க மாதிரி பயங்கரமாக இருக்குங்க. இதில் வந்துட்டு இப்போ நம்ம ஷூ போட்டிருக்கனால கண்டிப்பாக அதில் போக முடியாது. ஸோ அதனால் நம்ம எப்படி போகலான்ட்டு இப்படி போயிட்டுருக்கேங்க. நான் மட்டும் தனியாக ப்ரோ அங்கே போயிட்டுருக்காரு. கண்டிப்பாக வந்தீங்கன்னா சேஃபாக வாங்க. வாட்டர் ஃபால்ஸ் பயங்கரமாக இருக்குங்க தண்ணி. இப்போது சீசன் எல்லாமே இவ்வளோ தண்ணி இருக்கனால ஒர்த்து தான். பீப்புள்ஸும் நிறையா பேர் வராங்க. அது இல்லாமல் இந்த வாட்டர் ஃபால் பார்த்தீங்கன்னா ஒன்லி 500 டிக்கெட்ஸ் தாங்க. ஒன் டேக்கு 500 டிக்கெட்ஸ் தான். அது முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குளிச்சாச்சு. இப்போ நானும் ப்ரோவும் குளிச்சுட்டு இப்போ வந்தபோது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ க்ரௌட் இருந்துச்சுன்னு. இப்போ வந்துட்டு க்ரௌடே இல்லைங்க, எல்லோரும் போயிட்டாங்க. ஸோ இருங்க, நான் இப்போ உங்களுக்கு வாட்டர் ஃபால் வியூ காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ குளிச்சு இப்போ அடுத்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சன்செட் பாயிண்ட் இருக்காங்க. அதை போயிட்டு பார்த்துட்டு 2-3 வியூ பாயிண்ட் சொன்னார் ப்ரோ, எனக்கு சரியாக தெரில. அதெல்லாம் பார்த்துட்டு அது நான் உங்களுக்கு மோட்டோ விளாக் போக கன்டினியூ பண்ணுறேன். இருங்க, நான் உங்களுக்கு பேக்கில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தாண்ட கிறிஸ்டல் கிளியராக இருக்குங்க வாட்டர். இருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். தண்ணி பார்த்தீங்களா எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குன்னு. ஆமாம், பார்த்தீங்கன்னா இப்போது கிளம்பியாச்சு. நாங்கள் குளிச்சுட்டு வரும்போது வெதர் கொஞ்சம் இப்படி தான் மழை வர மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மழை வந்துகிட்டு இருக்குங்க. ஆக்சுவலி இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பின்னாடி எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக இப்போது நல்ல மழை பெஞ்சு கொஞ்சம் விட்டுருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே வெளியே போயிட்டு அடுத்து வியூ பாயிண்ட் பார்க்க போகணுங்க. ஏன்னா இப்போ நாங்கள் வரும்போதே நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ரோடெல்லாம் எந்த அளவுக்கு இதாக இருந்துச்சுன்னு. இப்போ எப்படி போகிறதுன்னு தெரில. ஏன்னா அவரோட பைக் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பல்ஸ் தான். ஸோ தலைவர் ஆஃப் ரோட் பண்ணிடுவார். நம்மளது பண்ணலாம், எதாலும் கொஞ்சம் வந்துட்டு சேஃபாக பண்ணணும். ஓகே ஃபேம, அடுத்து வெளியே போயிட்டு நான் அப்படியே மோட்டோ விளாக் கன்டினியூ பண்ணுறேன். ஸ்டே டியூன்.